அண்ணாந்தி பார்த்தா வானம், இஞ்சி பார்த்தா பூமி, நேர்ல பார்த்தா காடு, நெஞ்சுக்குள்ள பார்த்தா காடு. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற காலம் என்னன்னா, தமிழக முதலமைச்சர் ஆதவ அர்ஜுனா ரெட்டி. என்னங்க, தமிழக முதலமைச்சர் வந்து விஜய் கிடையாதா? ஏன் ஆதவ அர்ஜுனா ரெட்டியை சொல்றீங்க? அப்படி என்னங்க அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதோடு சேர்த்து ஒரு வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த கேவலமான அரசியல் எந்த மாநிலத்திலும் நடக்காது. நம் மாநிலத்தில் மட்டும்தான் இப்படி நடந்துகிட்டு இருக்குன்றது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. அந்த ரெண்டு விஷயத்தையுமே தமிழக முதலமைச்சர் ஆதவ அர்ஜுனா ரெட்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையின் இறப்பை வைத்து செய்யக்கூடிய அரசியல், இந்த ரெண்டு பற்றி நம்ம நீங்கள் பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏற்கனவே போட்ட காணொலியில் நம்ம கமெண்ட் செக்ஷனை படிச்சுட்டு நம்ம போயிடலாம். கடைசி காலத்தில் இப்படி தான் இருக்கும், இன்னும் கேவலமாக வரும். அதாவது ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகும். நாம் தான் ஞானமாக நடந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது கிட்டத்தட்ட அவர் சொல்றதுல 90% நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை பரிதாபங்கள் சேனலில் கூட ரொம்ப காமெடியாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறப்ப ஒரு வயசான கிழமை மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஒரு பாத்ரூம் போக முடியலன்றது. இது யதார்த்தமான உண்மை. இந்த அட்டூழியங்கள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இதற்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வலைதள விபச்சாரிகள்னால தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வலைதள விபச்சாரிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லை என்றால் இன்னும் இது அதிகமாக தான் ஆகும். அரசியலில் எதிரி யார் நண்பன் யார் என்று தெரியாமலேயே கொஞ்சம் கூட அரசியல் பற்றி தெரியாத நம்ம சமூக பெண் பிள்ளைகள், இளைஞர்கள் தான் விஜயின் திரைக்கவர்ச்சி பின்னால் சென்று வாக்களித்துள்ளனர். இவர்கள் அரசியல் ஈடுபடுத்த வேண்டியது கட்டாயம். வாக்குகளை வாங்கி கொண்டு நம் இனத்திற்கு விஜய் செய்வது பச்சை அயோக்கியத்தனம். எனது ஊரில் விஜய்க்கு வாக்களித்த பெண்களிடம் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி என்று. தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி விடுங்க, அவங்க தொகுதியோட வேட்பாளர் யாரும் தெரியுமான்னு கேளுங்க, வேட்பாளர் பேர் தெரியுமான்னு கேளுங்க, வேட்பாளரோட பின்புலம் தெரியுமான்னு கேளுங்க. ஏகப்பட்ட பேர் குற்ற பின்னணி கொண்டவங்களா இருக்காங்க. டாக்டர்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியா ஜோசியக்காரங்களா இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க எத்தனை தொகுதி இருக்கலாம் கேட்க போயிட்டீங்க. அரசியல் கத்துக் கொடுங்க, அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. ஜென்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வைக்க முடியும். எடுத்தோன்னே சொன்னா உங்களை பூமர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வாழைப்பழத்து ஊசி ஏற்றுற மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வைக்கணும். தூக்கு தண்டனை கொடுக்கணும் அண்ணா. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஆன்லைன் விபச்சாரம் கட்டுப்படுத்தணும் அண்ணா. இல்லை என்றால் சிங்கப்படையின் அரிப்படை கொண்டு வந்தாலும் குற்றம் குறையாது. யதார்த்தமான உண்மை தம்பி, யதார்த்தமான உண்மை. உண்மையிலே செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கு உங்க பதில். ஐயா ஊடகவியலாளரே, உங்கள் மன வருத்தம் புரிகின்றது. ஆனால் ஐயா, ஒரு நாள் உங்கள் உணர்வு தமிழருக்கானதாக இருந்தா ஏன் ஐயா தமிழருக்காக தமிழ் தேசியத்தை கொண்டு செல்லும் சீமான் அவர்களை தூற்றுவதன் நோக்கம் என்ன? உங்கள் அரசியல் பக்கச்சார்பு உள்ளதை உணர்கிறேன். சீமான் எனக்கு என்னை ஏமாத்தலைங்க. சீமான் என்னுடைய நிலத்தை அபகரிக்கல. சீமான் பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தை சேர்ந்த பெண் பிள்ளைகளையோ யாரையும் பார்த்தீங்கன்னா தரக்குறவா பேசல. சீமான் பார்த்தீங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த துரோகம் செய்யலை. அது முதல் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர் செய்த துரோகங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். சுபமுத்துக்குமாரோட வழக்கு, சுபமுத்துக்குமாரோட கொலை, அதோட பின்னணிகள் என்ன? அவருடைய மனைவி சாட்டை ஏன் கல்யாணம் பண்ணா? அவருடைய சொத்தை பார்த்தீங்கன்னா எப்படி அபகரிச்சான்? அவர் புதைச்ச பணத்தை ஏன் தோண்டி எடுத்துட்டு போனா? ஏன் ஈழத்தமிழை பற்றி அவருடைய பேச்சு கம்மியானது? ஏன் ஆமக்கறி பன்னிக்கறின்னு சொல்லி போலியான ஒரு பொய் கட்டுக்கதைகளை உருவாக்கி ஈழத்தமிழர்களுடைய மனதை புண்படுத்துற மாதிரியும் அவர்களுடைய வீரத்தை இழிவுபடுத்துற மாதிரி ஏன் பேசினாரு? நான் என்ன ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டு போயிட்டு ரேப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான விஷயம். நான் ஒரு நடிகை தானே ரேப் பண்ணேன். யாரை பண்ணாலும் அது தவறு தானே. இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்கணுமா போய்? அவன் நல்ல விஷயம் பேசுகிற ஒரே விஷயம்னா தமிழ்நாட்டை தமிழர் ஆளு என்ற ஒரே ஒரு கருத்தியல் தான். அந்த கருத்தினால தான் இந்த கோமாளியை இன்றும் தமிழக இளைஞர்கள் சில இடத்துல விட்டு கொடுக்க முடியாது நிற்கிறாங்க. ஆனால் இப்பயும் ஒன்றும் கிடையாது. திருந்தி உருப்படியான அரசியல், சாதி அரசியல் செய்யாமல், சாதி வெறி அரசியல் பண்ணாமல், சாதி வெறியர்களை கூட வைத்துக் கொள்ளாமல், இங்கே இருக்கிற முக்குலத்தோருக்கும் வெள்ளாளர்களுக்கும் வன்னியருக்கு எதிராக இருக்க சாதி தலைவரம் ஒருங்கிணைச்சு கூட்டி வச்சுக்கிட்டு சாதி அரசியல் பண்ணாமல் இருந்தார்னா சீமான் பின்னாடி நானே வர்றேன், நான் வரேன்னு இல்லை கிடையாது, நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், இதெல்லாம் செய்வாரா? முதல் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். இதுலேருந்து என்ன தெரிகிறது? இனிமேல் எவனும் சினிமா எடுக்கக்கூடாது. அப்படியே எடுத்தாலும் ஒருத்தனுக்கு ஒரு படத்தோடு அனுப்பி விசாரணை. அதாவது ஒரு படத்தை 5000 ரூபா டிக்கெட் எடுத்து போகிறான் பார்த்தீங்களா, அவனுங்களை பூராத்தையும் செருப்பக்களுக்கு அடித்தோம்னா எல்லாம் சரியாயிடும். 5000 ரூபா அப்போ கூட பார்த்தா கேட்கணுன்ற கொஞ்சம் கூட புத்தி இல்லை பாருங்க. ஏண்டா உன்னை நடிகை உன்னை நாங்கள் தான் காப்பாற்றுறோம், உனக்கு முதலமைச்சராக ஆக்கியிருக்கோம், உன் படத்தை நான் 5000 கொடுத்து நான் பார்க்கணுமான்னு சொல்லி யாராவது கேட்குறாங்களா? ஆனால் ஒரு விஷயங்க, இனிமேல் மாஸ்க் ஹீரோன்னு எவனா வந்தால் சாணியை கரைச்சி ஊற்றுங்க.
இந்த ஜென்சி பண்ணாட்டாலும் ஜென்சியோட அப்பா அம்மா வந்து பார்த்தா எவனா மாஸ் ஹீரோ இடுப்பில் கை வச்சுக்கிட்டு வந்து இந்த நட்ராஜோட டயலாக் ஒன்று உண்மையிலேயே வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கே அதுதான். அந்த மாதிரி எவனா மாஸ்க் ஹீரோ மாதிரி இருந்தாலும் சாணியை கரைச்சி ஊற்றுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அதாவது திணிக்கிறாங்க, ஹீரோயிஸ் இது திணிக்கிறாங்க, மாஸ்க் ஹீரோன்றது திணிக்கிறாங்க. இந்த லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலண்ட்டை திணிக்கிறானுங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடுக்கு யார் வந்தால் சிறப்பான ஆட்சி இருக்கும், உங்களோட கருத்து என்ன சொல்லு. அந்த குழந்தைக்கு நடந்தது ரொம்ப மோசம். அதுக்கு காரணமாக இருந்த அந்த 2 பேர்த்துக்கும் மரண தண்டனை தரணும். கடைசியாக தமிழ்நாட்டில் வந்து ஆட்டோ சங்கரை தூக்கில் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாசமாக இருக்கிற ஒரு கர்ப்பிணி மருமகளை வந்து கொலை செய்த மாமியாருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து யாருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கவே இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சு நீயே கணக்கு பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஏறத்தாழ 30 வருடங்கள் ஆச்சு தூக்கு தண்டனை கொடுத்து. நீங்கள் தூக்கு தண்டனை எந்த தூக்கு தண்டனை வந்து தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு சிறைத்துறையை வந்து நிறைவேற்றிருக்கு. சிஸ்டத்தை மாற்றணும், தனி சட்டங்கள் கொண்டு வரணும். குழந்தைகள் மீதான வன்முறையவும் பெண்கள் மீதான வன்முறையும் பாலியல் வன்முறைக்கு அனைத்து தனி சட்டங்கள் வந்து கொண்டு வரணும். தனி சட்டங்கள் கடுமையான தண்டனையாக இருக்கணும். 45 நாளுக்குள்ள விசாரிக்கப்பட்டு 50 நாளில் வந்து அவன் தூக்கில் போடணும். ஆதாரங்களை வந்து ஒழுங்காக வந்து கலெக்ட் பண்ணாத காவல்துறை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும். அதை முழுமையாக வந்து அதில் பணம் கையாடல் செய்தாங்கன்னா வந்து அவங்க டிஸ்மிஸ் பண்ணணும். இந்த மாதிரி 4 கேஸ் நடந்துச்சுன்னா 5ஆவது கேஸ் நடக்கிறப்ப போலீஸே இறங்கி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தா கட்டுப்படுத்தும். இதுதான் உண்மை. அதே மாதிரி வலைதள விபச்சாரிகள் இவ்வளவு புறத்தையும் கட்டுப்படுத்தணும். அதை பூரா பேன் பண்ணணும். அந்த ஐடியெல்லாம் பிளாக் பண்ணணும். இதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்கள் வந்து தமிழக அரசு கொண்டு வரணும். இதுதான் வந்து சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை சரி பண்ணாமல் யார் முதலமைச்சரானாலும் இது சரியாகாது. இப்போது யாரும் அம்பேத்கர் பற்றி பேச மாட்டார்கள். வாழ்க சட்டம் மேதை. அம்பேத்கரை பற்றி குறை சொல்றதை விட்டுட்டு தனி சட்டங்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து ஏற்றுவதற்கு இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கு என்பதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சட்டத்தை ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உச்சி கூட்டிட்டு போகக்கூடாது. ஏன் உயர் சாதி ஏழைகள்னு சொல்லி வந்து தனியாக கொண்டு வரலையா? அவங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொண்டு வரலையா? அதனால் அம்பேத்கர் எழுதி வச்சுட்டு போனாரு. அப்போ மட்டும் அம்பேத்கர் சட்டம் எங்கே போச்சு? சட்டம் வந்து பார்த்தா ஏற்ற சொல்லி மக்கள் போராட்டத்துக்கு வரணும். இப்போ போராட்டத்துக்கு வராமல் சினிமா தேட்டருக்கு போகணும். இப்போ தான் வந்து சொல்லிட்டாரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் 5 காட்சி ஓட்டலாம் அப்படின்னு. ஒன்று சினிமா போகணும், இல்லைன்னா வந்து டாஸ்மார்க் போகணும். எவனும் சிந்திக்கக்கூடாது. இப்படி தானே டாஸ்மார்க் போகிறவனோட பொண்டாட்டிகளும் சினிமா போகிறவனோட பொண்டாட்டிகளும் அம்மாக்களும் சித்தல் வேலைக்கும் கொத்தனார் வேலைக்கும் பெயிண்ட் வேலைக்கும் போய் காசு சம்பாரித்து சேர்த்து வைக்கணும். அந்த காசை கொண்டு போயிட்டு இவன் போய் டாஸ்மார்க் போய் அடமான வைக்கணும், கனிமங்களை திருடணும். இதுக்கு வந்து 2 போதை வைக்கணும். ஒன்று சினிமா போதை, ஒன்று டாஸ்மார்க் போதை, இன்னொன்று கஞ்சா போதை. அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை எந்திக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பிளான், லாங் டேர்ம் பிளான் அது. சகோதரர் விஜயின் கோட் சூட் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? 10 வருடத்துக்கு முன்பு ஒரு அரசு விழாவில் வேசி சட்டை அணிந்தவர்களை அனுமதிக்கவில்லை. பிறகு போராட்டம் நடந்தது. இவர் கோட் சூட் போட்டுக்கொண்டு நம் இளைஞர் மடை மாற்றுகிறார். இவரின் கோட் சூட் போட்டோ தான் அரசு அலுவலகங்களில் வைப்பார்கள். ஏன் விஜய் இப்படி செய்கிறார்? ஏங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கல்யாணத்துக்கு போகிற கோட்டுங்க. அது இந்த கோர்ட்டு கலாச்சாரம் யாரு? சரி, அவர் போட்டுக்காப்லேயே ஒரு வேசி சட்டையை போட்டு தமிழ்நாட்டில் வந்து இந்த கிளைமேட்டில் நீங்கள் எங்கே வேணால் போகலாம். கோட் சட்டை போட்டுக்கிட்டு வந்து இந்த வெயிலில் வந்து விஜய் அவர்களை வந்து நடந்து போக சொல்லுங்க. மவுண்ட் ரோட்டில் ஒரு 100 மீட்டர் நடந்து போக சொல்லுங்க பார்ப்போம். இது எல்லாமே தான் ஒரு கிறிஸ்தவர், தான் ஒரு சிறுபான்மையர் இனத்தை ஓட்டு போடுன்றத வந்து ஒரு ஐடியாலஜிங்க, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கெல்லாம் வந்து என்ன கேட்குறீங்க? ஆதவர்ஜன உண்மையில் பறையர், உண்மையா பொய்யா? ஏங்க இன்னமுமா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ முட்டாள் இருக்கீங்க? ஆதவர்ஜன ரெட்டியாருங்க. அவருடைய பெரியமா தான் வந்து முன்னாள் திலகவதி IPS, முன்னாள் காவல்துறை அதிகாரி. அவர் யார்? அவர் ரெட்டியார் தான். அவங்க. இது கூட தெரியாமல் வந்து மடைமாற்றம் பண்ணாதீங்க. அவன் சும்மா வந்து இந்த அம்பேத்கர் புக்கை வச்சுட்டு வந்து சைன் பண்ணுறப்ப பார்த்துருக்கீங்களா? அம்பேத்கர் புக்கு பக்கத்தில் இருக்கும், பேக்ரவுண்ட் அம்பேத்கர் இருப்பாப்புல, பெரியார் சைடில் இருப்பாப்புல. இதெல்லாம் பழைய தீக்காவோடைய அந்த ஸ்மெல் தான், வேற ஒன்றும் கிடையாது. மக்களை வந்து மடைமாற்றம் பண்ணுறது, சிறுபான்மையர் மக்களையும் அந்த பட்டியல் சம மக்களுடைய ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி தான் பக்கம் திசை திருப்பி கொண்டு வரக்காண்டி தான் இது பிளான். ஆனால் அவர் வந்து ரெட்டியார் தான். உலகம் மட்டுமா? இந்தியா தெளிவாகவே உள்ளனர். தமிழர் மட்டும் தெளிவு துணிவின்றி விவரக்கட்டத்தனமாக உள்ளனர். தான் முன்னில்லாமல் தமிழர் உணர்ச்சியை தூண்டி யாரையோ முன்னிறுத்தி, அதாவது ஸ்னேக் பாபு போல பலரை உருவாக்குகின்றனர். ஸ்னேக் பாபுகள் தங்கள் பரவலால் வருவதில்லை. ஊமிலன் தவறான புரிதலால் மூடநம்பிக்கை துணிவின. என்ன தமிழ் இப்படிலாம் எழுதுனா எங்கிட்டு படிக்கிறது? ஏற்கனவே முக்குளத்து குளம் எம்ஜிஆருக்கு அடிமையானது, இன்று விஜய்க்கு அடிமையாகி உள்ளது. இதில் ஆளுமையோ இல்லை. சசிகலா போன்ற கொள்ளை கூட்டம் மட்டுமே உள்ளார்களா? அல்லது அடுத்தவனுக்கு கூஜா தான் தூக்க போகிறோமா?
வன்னியர்கள் கூட அன்புமணியை ஆளுமையாக்கி விட்டார்கள், அவர்கள் ஓட்டு வங்கியை தக்க வைத்து உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி தங்களோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க. உண்மையிலே வந்து உங்களுக்கு சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா இளைஞர்கள் வந்து படிக்க சொல்லுங்கள், இளைஞர்கள் வந்து நல்வழிப்படுத்துங்க, இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் விழிப்புணர்வு கொடுங்க. அத்தா நிற்கிறாப்புல, மாமா நிற்கிறாப்புல, சித்தப்பா நிற்கிறாப்புல, பெரியப்பா நிற்கிறாப்புலன்னு சொல்லி ஓட்டு போடாமல் யார் வேட்பாளர் என்ன விஷயம் சிஸ்டத்தை பற்றி தெளிவுபடுத்துங்க. அரசியல்னா என்னன்றது புரிய வைங்க. அரசியல் நிர்வாகம்னா என்ன, அரசுனா என்ன, அரசு நிர்வாகம்னா என்ன, அரசு துறையெல்லாம் என்னன்னு சொல்லி வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். ரீல்ஸ் வாழ்க்கையையும் நிஜ வாழ்க்கையையும் மக்கள் பிரித்து பார்க்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னது 100% உண்மை. கமெண்ட் செக்ஷன் மூலம் இளைஞர்களின் கருத்துக்களை உலகிற்கு தெரியப்படுத்துவது உங்கள் இந்த முயற்சிக்கு தனி பாராட்டுகள். நன்றி. விஜய் தமிழரா தெலுங்கரா கூறுங்கள் ஐயா. இன்ன வரைக்கும் அது மித்து தாங்க, தெளிவுபடாமல் வந்து நான் வந்து சொல்ல போகிற கிடையாது. லாட்ரி மார்ட்டின், லீமா ரோஸா, ஆதவர்ஜுனா ரெட்டி போன்றவர்கள் தான் திரைக்கு பின்னால் இருக்கும் உண்மையான ஆட்சியாளர்கள். 100%. 500 கோடி 5000 கோடி கொடுத்து ஜோசப்பிடம் 5 வருடத்திற்கான கால் சீட்டை வாங்கி தமிழ்நாட்டை இவர்கள் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கசப்பான யதார்த்தம். சின்ன டிப்ஸ், வீடியோவில் அவர் கமெண்ட்களை படிக்கும்போது 8 வரிகளுக்கு மிகாமல் சுருக்கமாக போடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நன்றி. ஜெயலலிதா இறந்த பிறகு சினிமா நடிகர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்று நினைத்து பெருமைப்பட்டேன். ஆனால் 1972 முதல் சினிமா மூஞ்சிக்கே ஓட்டு போட்டு பழகிய 35% தமிழ்நாட்டு கூமுட்டைகள் மற்றொரு முன்னணி நடிகன் கட்சி ஆரம்பித்ததும் பல்லை இழித்து கொண்டு நடிகன் பின்னால் ஓடிவிட்டார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு துருவத்தில் சினிமா நடிகை தான் இருப்பான், மற்றொரு துருவத்தில் திமுக நிற்கும். பிரிட்டிஷ்காரனோட சட்டத்தை அம்பேத்கர் கொண்டு வந்தார், நாடு நாசமாக போச்சு. இன்னும் அம்பேத்கர் குறை சொல்லாமல் ஆட்சி அதிகாரம் கொண்டு கேளுங்க, சட்டம் ஏற்ற சொல்லுங்க, அதிகாரம் இருக்கு அதுக்கு. கொள்கை இல்லாத ஆந்திரா தெலுங்கன் விஜய் எதற்கு ஓட்டு போட்டீர்கள்? தேசிய தமிழன் சீமான் ஆட்சியில் இருந்தால் இப்படி நடக்குமா? தமிழனுக்கு அடித்தால் தமிழனுக்கு தான் வலிக்கும், தெலுங்கனுக்கு ஒருபோதும் வலிக்காது. இதை தமிழ் மக்கள் புரிய வேண்டும். எப்படி நெய்தல் படை கட்டி இலங்கையை போய் மீட்டு வந்துடுவாப்பிலையா? ஒரு தமிழ்நாடு அரசாங்கனால, ஒரு முதலமைச்சர்னால ஒரு நெய்தல் படை, ஒரு நேவியை உருவாக்க முடியுமா? யதார்த்தமற்ற ஒரு பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இளைஞரோட உணர்வை தூண்டி விட்டு அரசியல் சீமான் வந்து முதலமைச்சராக இருந்தால் அதை நடக்குமான்னு கேட்டால் இது எவ்வளோ பெரிய வந்து ஒரு மூடத்தனன்றது நீங்களே புரிஞ்சுக்க வேண்டிய தோழரே. விஜய் தெலுங்கர் இருக்கலாம், அவர் செய்கிற செயல் கற்றிக்கு ஒன்றும் புரியல. இவர் ஒரு தெலுங்கு தாய்மொழியை கொண்டவர், எப்படி தமிழ்நாட்டின் மக்கள் மீது பற்று வரும்? உண்மையான வார்த்தை இதுதான், கரெக்டான வார்த்தை. இந்த நெட்டு ஓப்பன் ஆன பிறகு இது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. தமிழ் மக்களை, தமிழ்நாட்டை, பெண்களையும் கற்பழித்து வைத்து இது ஏதோ ஒரு சதித்திட்டம் நடந்துகிட்டே இருக்கிறது. ஒரு தமிழன் தான் இது என்ன ஏதும் பார்க்க வேண்டும். தமிழ் மக்களை ஒற்றுமையாக சேருங்கள், சாதி மதத்தை விட்டு வெளியேறுங்கள், ஒரே மொழி மதம் தமிழ் என்று ஒரே ஒற்று மொழியை வைத்து சேர்ந்து கொள்ளுங்கள், உங்களை நம்மளை காப்பாற்றிக் கொள்வோம். நீ தெலுங்கண்டா, யார் நான்? ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். ஆண்டு கொண்டிருக்கும் தமிழன் சி ஜோசப் விஜய் மாதிகா தெலுங்கு சாதி, அவங்க தமிழர்கள் கிடையாதா? அதனால தான் அவங்க சிரிக்கிறார்கள். தமிழ் மக்கள் எப்படி போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு நினச்சி சிரிக்காதே. சரி, இன்னைக்கு உண்டான காணொலி வந்து நல்லா கவனிச்சு பாருங்க மக்களே. கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக எந்த துறையை பற்றி வந்து கேள்வி கேட்டாலும் சரி, அரசாங்கத்தின் மீது எந்த விமர்சனம் வைத்தாலும் சரி, அரசாங்கம் கொண்டு வரும் பாலிசிகளுக்கு வந்து விளக்கம் கொடுக்கறதும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒருத்தர் தான் பேசுகிறாப்புல. அவர் தான் ஆதவர்ஜுனா ரெட்டி. இவர் அமைச்சரா இல்லை முதலமைச்சரா? யாருக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? தமிழ்நாட்டு மக்கள் வந்து விஜய் வந்து ஒரு சினிமாக்காரர், அவர் வந்தால் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அவர் வந்தால் இது செஞ்சிருவாப்புல, ராஜேந்திரன் கீழே குனிஞ்சு பாருங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவாப்புல, விஜயகுமார் ஐபிஎஸ் கேரக்டரில் என்ன செய்வாரோ அதை அப்படியே செய்வார், மெர்சல் படத்தில் வர மாதிரி வந்து மருத்துவத்தை வந்து இலவசமாக கொடுத்துருவாரு, கல்வி இலவசமாக கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து 8000 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவார் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக விஜய் 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 விஜய்ன்னு சொல்லியே மக்கள் கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டாங்க. ஆனால் அப்படியே ஓட்டு போட்டவங்க வந்து 34% பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர 66% அவர் வேணாம் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 66% மக்கள் வந்து இன்னைக்கு பாடுபட்டு இருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அது எப்படி சார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து டோட்டலாக பவர் கட் நடந்துகிட்டே இருக்குது? அதுவும் குறிப்பாக பெருநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் வந்து தொடர்ச்சியாக பவர் கட்டு ஏன் நடக்குது? அது ஏன் நடக்குதுன்னு வந்து மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? இல்லை இதெல்லாம் சதின்னு சொல்கிறாப்புல. யாரோட சதி இது? அரசாங்கம் கையில் இருக்குது, காவல்துறை கையில் இருக்குது. உங்களுடைய முதலமைச்சர் ஆக்டிங் முதல்வர் யார்? இன்னைக்கு ஆக்டிங் முதல்வர்னு சொல்லிட்டு முதலமைச்சரையே யாராக இருக்காங்கன்னா ஆதவர்ஜுனா ரெட்டியாக தான் இருக்காப்புல. இவரோட மாமியார் யார்? லீமா ரோஸ்.
இவருடைய மாமனார் யாரு? மார்டின். அவரோட தொழில் என்ன? லாட்டரி தொழில். அந்த லாட்டரி தொழிலை தடை பண்ணது யாரு? அதிமுக. அந்த அதிமுகவில் வந்து இன்னைக்கு அந்த கட்சி உடைச்சிட்டு இருக்கிற யாரு? அதே அவருடைய மனைவி, லாட்டரி குடும்பம் இருக்கக்கூடிய லீமா ரோஸ். இந்த லீமா ரோஸ் யாரு? ஆதவர்ஜனுடைய மாமியார். நீங்க எங்க சுத்தினாலும் இந்த லாட்டரி குடும்பத்தை தாண்டி தமிழ்நாட்டு அரசியல் எங்கேயாவது போதா? எங்கேயாவது போய் நிக்குதா? அது என்னங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் என்னங்க சம்பந்தம்? சட்டம் ஒழுங்கு வந்து பார்த்தா யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? காவல்துறை யாரோட கட்டுப்பாடு? போலீஸ் மினிஸ்டர் யாரு? அவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அது சம்பந்தப்பட்ட கேள்விக்கு வந்து ஆதவர்ஜனா வந்து எப்படி பதில் சொல்லலாம்? அவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்போ முதலமைச்சர் வந்து எனக்கு எதுவுமே தேவையில்ல, எனக்கு நான் வருவேன், ஒரு ரீல்ஸை போடுவேன், ஒரு பேட்டரி காரில் போவேன், ஒரு புதுசாக ஒரு கார் இருந்துச்சு அதை ஓட்டி பார்ப்பேன், அதை ஒரு ரீல்ஸ் எடுப்பேன், அந்த ரீல்ஸை போடுவேன், வீட்டில் போயிட்டு வந்து யாராவது ஒரு அறிக்கை எழுதி கொடுப்பாங்க, இதை முதலமைச்சர் அறிக்கைன்னு சொல்லிட்டு வந்து வெளியே விடுவேன். இப்படி இருக்கிறதுக்கா மக்கள் ஓட்டு போட்டாங்க? யார் ஆக்டிவ் முதல்வர், யார் முதலமைச்சர், யார் வந்து அமைச்சர்னு தெரியலையே. அப்படிலாம் போயிட்டு இருக்கு. இதே மாதிரி வந்து நீங்கள் மூணு எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து வர்றாங்க. அதுவும் வந்து உடனே இப்போ யாரை பார்க்குறாங்கன்னா ஆதவர்ஜன் ரெட்டியார் தான் பார்க்குறாங்க. ரெட்டியார் தான் போய் பார்க்குறாங்க. 3 எம்எல்ஏ அவரை தான் போய் பார்க்குறாங்க, சால்வ் போகிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே வந்து அவருக்கு டிஜிட்டல் கார்டு வந்து கொடுத்துறாங்க. அந்த 3 பேருக்குமே தாவேக்காவுடைய அந்த உறுப்பினர் அட்டையை கொடுத்துட்றாங்க. என்ன மாதிரி மின்னல் வேகம்! கீழே ராஜினாமா, மேலே போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட உறுப்பினர், அடுத்து 3 பேருமே வந்து எலெக்ஷன் நிற்க போகிறாங்க. இந்த 3 பேருமே யார் அனுப்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி வந்து அரசியல் வட்டாரத்தை என்ன பேசுகிறான்னா லீமா ரோஸ் அவர்கள் தான், ஆதவர்ஜனா ரெட்டியோடைய மாமியார் தான். இங்கே சிவி சண்முகம் வேலுமணிகிட்ட வந்து பார்த்தா தனியாக உடச்சி எடுத்துகிட்டு வந்து அதிலிருந்து இப்போ 3 எம்எல்ஏ வந்து அனுப்பிச்சி விட்டு ஆழம் பார்த்துருக்காங்க. இதில் பெருசாக விமர்சனம் வரலன்னா மீதி இருக்க 10-15 எம்எல்ஏ வந்து ரிசைன்மெண்ட் அங்கே போயிடுவாங்க. அதன் பின்பு பை எலெக்ஷன் வந்துடும். பை எலெக்ஷன் வந்து ஒரு 20 தொகுதி ஜெயிச்சு காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் விடுதலை சிறுத்தை கட்சியும் இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியோடைய ஆதரவு வந்து உதறி தள்ளி விட்டு அவங்களுக்கு கொடுத்த அமைச்சர் பதவி அங்கே 2 இங்கே 1 3 அமைச்சர் பதவியும் பிடுங்கி இன்னொரு 3 அமைச்சர் பதவியும் ரெடி பண்ணி 6 அமைச்சர்களாக இப்போ வரப்போற எம்எல்ஏக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. அதில் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கியமானவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்கன்ற மாதிரி இன்னைக்கு அரசியலில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு துரோகம்! அதிமுகன்ற ஒரு மக்கள் ஒரு இயக்கம், ஜிஎஸ்டியை எதிர்த்த ஒரு இயக்கம், உதய் மின் திட்டத்தை எதிர்த்த ஒரு இயக்கம், நீட் எக்ஸாமை எதிர்த்த ஒரு இயக்கம், காவிரி நதிநீர் ஆணையத்தை அரசு இதழில் வெளியிட வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, சட்டம் ஒழுங்கை வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு கட்சி, இப்படிலாம் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு ஒரே ஒரு லாட்டரி குடும்பம், அந்த லாட்டரி குடும்பம் டோட்டலா அதிமுகன்ற ஆலமரத்தை 80% வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சு தள்ளிருச்சு. இன்னும் 20%. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா பதவி வெறி பிடித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தான். அவன் வேணாம், இவன் போனா இவன் எனக்கு வேணாம், அவன் வேணாம், இவன் வேணாம், நான் மட்டும் இருந்தா போதும், நான் ஜெயிக்கலாம் வேணாம், எனக்கு கட்சி மட்டும் இருந்தா போதும், நான் எனக்கு 20-30 எம்எல்ஏ இருந்தா போதுன்ற அந்த பதவி வெறி காரணத்தினாலையும் தான் இந்த லாட்டரி குடும்பம் ஈஸியா அதிமுக வந்து பார்த்தா தட்டி பார்த்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இனி எங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இனிமேல் திருப்பி ஜெயிக்கும், திருப்பி வந்து அந்த கட்சியிலிருந்து ஒருத்தர் முதல்வர் ஆவான்ற யாருனாலும் ஏதாவது சொல்ல முடியுதா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்? இதெல்லாம் காரணம் யாருன்னா தமிழ்நாட்டை ஆளுந்து கொண்டிருக்கிற நம்ம ஆதவர்ஜனா ரெட்டியார் தான் காரணம். அவர் தான் இங்கே அங்கே எல்லா கட்சியிலும் உள்ளே போயிட்டு எல்லா கட்சியிலையும் பார்த்துட்டு எல்லா கட்சியும் என்னென்ன ஓட்டைகள் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு விஜய் அவர்களுடைய முகத்தை முன்னாடி வச்சு அவரை வச்சு ஓட்டு வாங்கி அவரை அப்படியே பின்னாடி உட்கார வச்சு இவர் முன்னாடி முதல்வராக உட்காந்துட்டாப்புல லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன். அது மட்டும் இல்லாமல் ஒரு இறந்த குழந்தை, ஒரு வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு குழந்தையோடைய குற்றவாளிகளை பற்றி பேசாமல் அவங்க அம்மா குடிச்சிருந்துச்சு, அவங்க அம்மாட்ட வந்து கேட்டால் வந்து அது கூல்ட்ரிங்க்ஸ் நினச்சி நான் குடிச்சிட்டேன் அதனால தூங்கிட்டேன் அப்படின்ட்டு இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னு ஒன்றும் புரியல. கடைசியில் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்னன்னா அந்த 10 வயசு குழந்தை எந்த ஒரு பாவம் பழிக்கும் ஆளாகாத ஒரு சிறு தவறு கூட வந்து தன்னுடைய கனவு கூட நினைச்சு கூட பார்க்காத ஒரு நல்லுள்ளம் படைத்த ஒரு குழந்தை, ஒரு கடவுளோட குழந்தை கொடூரமாக வந்து பார்த்தீங்கன்னா வன்கொடுமை செய்யப்பட்டு கை காலெல்லாம் உடைச்சிருக்கானுங்க, கல்லை தூக்கி போட்டிருக்கான். அட்டாப்சி ரிப்போர்ட் எடுத்து படித்து பார்த்தா அவ்வளோ வேதனை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுமைப்படுத்தி கொடூரமாக வந்து குறைச்சாங்க அந்த 2 நாய்க. அவனுங்க 2 பேர்த்த பற்றி பேசாமல் அவங்க அம்மா குடிச்சா என்ன குடிக்காட்டினா என்ன, அவங்க அப்பையும் குடிச்சா என்ன குடிக்காட்டினா என்ன வேணால் செஞ்சுட்டு போட்டுமே, அவங்க 2 பேரும் வந்து எதாவது செஞ்சுட்டு போட்டோம். அந்த குழந்தைய வந்து இறந்து போனதை எப்படி மடைமாற்றம் செஞ்சுக்கிட்டு ஒரு கேவலமான அரசியலில் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து கொண்டு போகிறாங்கன்றது தான் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ரௌத்திரமாக வந்து பார்த்தா கிளம்பிக்கிட்டு இருக்கு மனசுல இருந்து. என்னன்னா 2 போட்டோம், அவங்க அம்மா குடிச்சிட்டு போட்டோம், என்ன செஞ்சுட்டு போட்டோம்,
அவங்க அப்பா குடியாரன் ரெண்டு போட்டோம், அவன் 2 பேரும் கள்ளக்காது என்ன வேணா 2 போட்டுங்க. இறந்து போனது யாரு? அந்த குழந்தைய பத்தி பேசாம ஏன் இவனுக்கு கேவலமா வந்து இந்த தாவேக கட்சியினர் ஐடி விங்கு அவங்க அம்மாவை குடிச்சு படுத்துருச்சு, அப்புறம் இன்னொருத்தன் போட்டிருந்தான் சாக்லேட் ஆசைப்பட்டு வந்து கூட போய் அப்படின்னு சொல்லி வார்த்தை போட்டுங்க. இதெல்லாம் எங்கெங்க போய் முடியுது? என்ன மாதிரி அரசியல் இது? இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கேவலமான அரசியல்லாம் வந்து சத்தியமா பார்க்கவே இல்லை. ஒரு 18 வயசுக்கு மேலக்கு பொண்ணு வந்து அந்த பொண்ணு நைட்டு எங்க போச்சு அப்படின்ற கேள்வியே தவறுன்னு சொன்ன இந்த ஒரு சமுதாயம் இன்னைக்கு 10 வயசு குழந்தை போனதுக்கு அவங்க அம்மாவை குடியாரின்றாங்க, அவங்க அப்பே ஒரு விளங்காதுன்றாங்க, இல்ல 2 பேரும் பக்கத்துல இருந்தாலும் வந்து 2 பேரும் கள்ளக்காதல் இருக்குன்றாங்க. அவவே தன்னோட கருத்து என்ற பேர்ல வன்மத்தை கக்கிட்டு வராங்க. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா, இது ஒரு நற்போக்கா அப்படின்னு பார்த்தா இது ஒரு கேவலமான போக்கு தான். அதே மாதிரி வலைதளத்துல வந்து புருஷன் முன்னாடி முதற்கொண்டு எல்லாரும் சேர்ந்து செய்கின்ற இந்த வலைதள விபச்சாரத்தை அவுத்து போட்ட ஆடுற இவ்வளவு பூராத்தையும் அக்கம் பக்கத்தில் பார்த்தா செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிங்க. அதே மாதிரி அரசு வந்து இதை கண்காணிச்சு அந்த ஐடியை வந்து பிளாக் செய்யணும். இதெல்லாம் பண்ணலன்னா எந்த வேலை வெட்டிக்கும் போகாம வாரத்துக்கு 2 நாள் வேலைக்கு போயிட்டு அந்த காசுல வாங்கி குடிச்சுக்கிட்டு எங்கடா ஒரு பச்சை புள்ள கிடைக்கும், ஏன்னா ஈஸி டார்கெட்ல எங்கடா ஒரு பச்சை புள்ள கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொறுக்கி நாய்கள், ஆயிரக்கணக்கில் இல்லை லட்சக்கணக்கான பொறுக்கி நாய்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. உங்கள் குழந்தைகளை வந்து ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த அரசாங்கம் என்ன செய்ய போன்றது சத்தியமா தெரியல. சிரிச்சு கொண்டு இருந்தாங்க அந்த ஆபீசர்ஸ், அவங்க மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது. இந்திய ஊடகமே வந்து சிரிச்சு எடுத்துருச்சு அந்த வீடியோ போட்டு, இந்தியாவே சிரிக்குது. ஆனா அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கு அரசாங்கம். அதற்கும் ஆதவர்ஜுன ரெட்டியார் முதலமைச்சர் நம்முடைய ஆக்டிவ் முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் அவர் எதுவும் கண்டுக்கவே இல்லை. ஆக தமிழ்நாடு எதை நோக்கி போகின்றது தெரியல. நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு கொண்டு போங்க. இன்ஸ்டாவை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது தவிர்த்து போங்கன்றது தான் வந்து யதார்த்தமான விஷயம். நன்றி, வணக்கம்.